அம்மாபாத். ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு நோக்கம் இருக்கின்றது. காரணமின்றி எந்த காரியத்தையும் நாம் செய்வது கிடையாது. இப்போ எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அது எதுக்காக பண்ணுறோம், அந்த செயல் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும், நம்முடைய நோக்கம் என்ன, இதில் நம்ம தெளிவாக விளங்கி இருந்தோம்னாக்கா அந்த செயலை ஈடுபாட்டோடு முறையாக செய்ய முடியும். அந்த செயல் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்ன அப்படின்னு தெரிஞ்சிச்சானாக்கா பயன் கிடைக்குதா இல்லையா என்று நாம் சோதித்து பார்த்து கொண்டே இருக்க முடியும். சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகின்ற ஒரு சின்ன சின்ன செயல்களுக்கு கூட ஒரு நோக்கம், ஒரு காரணம் இருக்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஷரியத்தில் மிக முக்கிய கடமையாக, தலையாய கடமையாக இருக்கக்கூடிய தொழுகை. தொழுகைக்கான காரணம் என்ன, தொழுகைக்கான நோக்கம் என்ன, தொழுகை நமக்கு என்ன கொடுக்குது, இதை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சிருந்தா தான் நம்ம இப்போ தொழுகிறோமே தொழுகை அது உண்மையிலேயே தொழுகையா இல்லையா என்பதையெல்லாம் நம்ம கொஞ்சம் எடை போட்டு பார்க்க முடியும். குர்ஆன்ல தொழுகையை பற்றி, ஷரியத்தில் தொழுகையை பற்றி, தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. தொழுகைனா என்ன? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, தொழுகை என்பது இறை நம்பிக்கைக்கும் நிராகரிப்புக்கும் இடையிலான எல்லைக்கோடு, முஃமினையும் காஃபிரையும் பிரிக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, உங்கள் வீட்டு முற்றத்தில் ஒரு ஆடு ஓடுது, அந்த ஆற்றுல நீங்கள் டெய்லி 5 வேளை குளிக்கிறீங்க, இப்போ உங்கள் உடம்புல அழுக்கு இருக்குமா? இருக்காது, வாய்ப்பு இல்லை. இப்போ அந்த மாதிரி 5 வக்து நம்ம தொழுதோம் அப்படின்னாக்கா நம்முடைய உள்ளத்தில் எந்த அழுக்கும் இருக்காது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆற்றை உதாரணமாக சொல்லி விளக்குறாங்க. நம்ம இப்போ தொழுகிறோம், தொழுகையினுடைய ஒரு பண்பை குர்ஆன் குறிப்பிடுகின்றது. இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், ஆபாசமான காரியங்கள், தடுக்கப்பட்ட செயல்கள், இந்த ரெண்டையும் விட்டு தொழுகை நம்மை காப்பாற்றும். ஒரு தொழுகையாளி பொய் பேச மாட்டான், ஏமாற்ற மாட்டான், நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டான், தப்பான விஷயங்கள் ஈடுபட மாட்டான். இது குர்ஆன் சொல்கின்ற வாக்கு. நம்ம நடைமுறை வாழ்க்கையில பாருங்க, தொழுகிறவன் தான் ஏமாத்துறான், ஏமாத்துறதுக்காகவே தொழுக வர்றான். தொழுகிறவன் பொய் பேசுகிறான், தொழுகிறவன் துரோகம் பண்ணுறான். இப்போ நமக்கு முன்னாடி 2 ஆப்ஷன் இருக்கு. தொழுகை ஆபாசமான தீமையான காரியங்களை விட்டு தடுக்கும்னு குர்ஆன் சொல்றதே அது உண்மை இல்லை, அது உண்மையான தகவல் அல்ல. அல்லது நம்ம பார்க்குறோமே, இந்த ஏமாத்துறவன், பொய் பேசுகிறவன், திருடுறவன், கலப்படம் பண்ணுறவன், கள்ள வியாபாரம் பண்ணுறவன், 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் பிஸ்னஸ் பண்ணுறவன், இவனுக்கெல்லாம் தொழுகிறதே இல்லை. இவங்க தொழுகிற தொழுகை உண்மையில் தொழுகையே இல்லை. இந்த 2ல் ஏதாவது ஒன்று தான் சரியாக இருக்க முடியும். குர்ஆன் சொல்கின்ற கூற்று உண்மை அல்ல. இல்லைனாக்கா நம்ம பார்க்குறோம் தொழுகையாளிகள் நம்மையும் உட்பட, நம்ம தொழுறதெல்லாம் தொழுகையே கிடையாது. 2 ஏதோ ஒன்று தான். நம்ம என்ன முடிவு பண்ணணும்? குர்ஆன் உண்மையை சொல்கிறது இல்லைன்னு முடிவு பண்ண முடியுமா? இல்லை. நம்ம தொழுகிற தொழுகை தொழுகையா இல்லை. தொழுகைனா என்ன, எப்படிப்பட்ட தொழுகையை ஷரியா நம்மகிட்ட எதிர்பார்க்கின்றது, அந்த மாதிரி தொழுகையை நம்ம எப்படி தொழ முடியும்? அல்லாஹ்வின் தூதரின் தோழர்களை பற்றி பார்க்கும் பொழுது அவங்க தொழுகையில் போய் நின்னாங்க அப்படின்னாக்கா நட்டு வைத்த குச்சியை போல நின்றுட்டு இருப்பாங்க அப்படின்னு பார்க்கணும். குடி தோண்டி ஒரு குச்சி நக்குறீங்க, அது அப்படியே ஆடாமசம் நின்றுட்டே இருக்கும். அப்படி நட்டு வைத்த குச்சியை போல அவர்கள் தொழுகையில் நிற்பார்கள். மனம் ஒன்றி போயிடுவாங்க. வெளி உலக வாழ்க்கை எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி தொழுகைலாம் எப்படி சாத்தியம்? அதுதான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். தொழுகை அப்படின்னா என்ன, தொழுகையின் நோக்கம் என்ன? முதல்ல தொழுகையினுடைய நோக்கம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகையை
இதற்காக தொழுகிறோம் அப்படின்னு குர்ஆன் சொல்றோம். வஅகிமிஸ் ஸலாத்த லிஸிக்ரி அத்தியாயம் தாஹால வருது 20வது அத்தியாயத்தில். என்னை நினைவு கூறுவதற்காக நீங்கள் தொழுது வாருங்கள். அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக தொழுவோம். நம்ம ஒரு ஆளை எப்போ நினைவு கூறுவோம் யோசிச்சு பாருங்க. ஒரு ஆளை நாம் எப்போ நினைவு கூறுவோம்? நம்ம மறந்து போயிருப்போம். மறந்து போகும்போது அவன் ஞாபகத்துக்கு வருவான். அதுதான் நினைவு ஞாபகப்படுத்துகிறது. இப்போ நாம் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை மறந்து போய்விடுகின்றோம். எனவே நினைவு கூற வேண்டிய அவசியம் ஏற்படுகின்றது. யோசிச்சு பாருங்கள். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹுடைய வேதத்தை பற்றி, அல்லாஹுடைய தூதர்களை பற்றி நம்ம இடைவிடாமல் சிந்திச்சுக்கிட்டே இருக்கோமா? அல்லாஹ்வை சந்திக்கிறோமா? அல்லாஹ்வை பார்க்குறோமா? வானவர்களை சந்திக்கிறோமா? வானவர்களை பார்க்குறோமா? இல்லை. வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. வாய்ப்புகளே நம்முடைய வாழ்க்கையில் இல்லை, வாய்ப்புகளே இல்லை. ஆனால் ஷைத்தான் அல்லாஹ்வை விட்டு நம்மை அகற்ற விரும்புகின்ற ஷைத்தானை நாம் பார்க்கிறோம், ஷைத்தானை சந்திக்கின்றோம், ஷைத்தானுடைய தகவல்களை கேட்டுகிட்டே இருக்கிறோம். நம்முடைய ஜாஹலியா வாழ்க்கையில் நம்ம பண்ணக்கூடிய வியாபாரம், கல்வி, வீடு வாசல் எல்லாமே ஷைத்தானிய அமைப்புகளுக்குள்ளே தான் இருக்குது. சரியா? வியாபாரத்தின் வடிவத்தில், நண்பர்களின் வடிவத்தில், பார்ட்டிகள் வடிவத்தில், பொழுதுபோக்கு வடிவத்தில், செல்ஃபோன்கள் வடிவத்தில், இப்படி பல வடிவத்தில் ஷைத்தான் நம்மை தினசரி இடைவிடாமல் கான்டாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். உண்டா இல்லையா? நீ கடைக்கு போகிறீங்க, வியாபாரம் பண்ணுறீங்க, ஒரு பார்ட்டியின் வடிவத்தில் ஷைத்தான் வர்றான், பணத்தை கொடுக்குறான், பணத்தை ஆசை காட்டுறான், ஆர்டர் வாங்க சொல்கிறான். சரியா? உங்களை உலகத்தின் பக்கம் இழுக்கிறான், உங்களை நண்பர்கள் வடிவத்தில் வர்றான். இப்படி பல விதத்தில் வந்துகிட்டே இருக்கிறான். வீட்டுக்கு போகிறீங்க, டிவி இருக்குது, டிவியில் மூழ்கிடுறீங்க, வேறு விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கிறீங்க, செல்ஃபோனில் போனால் டைம் போகிறது தெரியுது இல்லை. ஸோ நாம் முழுமையாக ஷைத்தானின் பிடிகளுக்குள் இருக்கிறோம் இல்லையா? இப்போ இறைவனையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடையும் அல்லாஹ்வுடைய ஷரியத்தையும் அல்லாஹ்வுடைய ஹிதாயத்தையும் நம்ம அடிக்கடி மறந்து போயிடும். இப்போ தொழுகை அவ்வப்போது வந்து ஞாபகம் மூட்டிக்கிட்டே இருக்குது. யோசிச்சு பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நாளை 5 பாகங்களாக பிரித்து 5 இடத்துல 5 தொழுகைகளை வைத்திருக்கின்றனர். என்ன காரணம் யோசிச்சு பாருங்கள். 5 வக்தில் ஏன் நம்ம தொழுவோம்? 5 வக்தும் தொழுகிறதுக்கு நமக்கு ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சிரமமான விஷயம் அது. ஏதாவது ஒரு வக்து காலையில் எழுந்திருக்கிறீங்க 6 மணி, ஒரு 1 hour டைம் கொடுத்துடுங்க தியானத்துக்கு, தொழுகைக்குன்னு சொல்லிட்டு 1 மணி நேரம். நாள் முழுவதும் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 17 ரக்காத் நம்ம தொழுகிறோம், வரலான தொழுகைகள். இந்த 17 ரக்காத்தையும் காலையில் 1 மணி நேரம் ஒதுக்கி அமைதியாக தொழுது ஃபுல்லாக முடிச்சுட்டு இப்போ நம்ம வேலை ஆரம்பிக்கணும். அல்லது சாயந்தரம் இல்லை நம்ம வேலையெல்லாம் முடிச்சதுக்கு பிறகு வீடு வந்ததுலாம் ஒழிஞ்சதுக்கு பிறகு வீட்டு வந்து அமைதியாக சாப்பிட்டுட்டு எல்லாம் ரிலீஃப் பண்ணிட்டு ஒரு 1 hour எல்லா தொழுகையும் தொழுது முடிச்சுட்டு நம்ம தூங்கி போகணும். ரொம்ப ஈஸியான விஷயம் தானே இது. அல்லது கிறிஸ்துவர்கள், இந்துக்கள் எல்லாம் பாருங்கள், ஒரு வாரத்தில் ஒரு நாளை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஒரு நாளில் கோயிலுக்கு போகிறாங்க, அந்த ஒரு நாளில் சர்ச்சுக்கு போகிறாங்க. இப்போ நம்ம ஒரு நாளை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஏதாவது ஒரு நாள் வாரத்தில் ஒரு அரை நாள் பள்ளியில் போய் அமைதியாக உட்காந்துட்டு ஒரு வாரம் தொழ வேண்டியது எல்லாம் அந்த அரை நாளில் தொழுது முடிச்சுட்டு வந்துடலாம். அப்படியே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் அப்படி பண்ணவே இல்லை. ஒரு 4 காலை எந்திரிச்ச உடனே ஒரு தொழுகை, அப்புறம் நண்பகலில் ஒரு தொழுகை, அப்புறம் மாலை மயங்கி அந்தி மாலையில் ஒரு தொழுகை, அப்புறமா இரவு ஆரம்பிக்கும் போது ஒரு தொழுகை, இரவு நல்லா ஏறினதுக்கு பிறகு ஒரு தொழுகை. 5 வக்தையும் தனித்தனியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏன் பிரித்து வச்சுருக்கான்? நம்ம காலையில் எழுந்திரிக்கிறோம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் நாம் தொழுது நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய நினைவில் ஆரம்பிக்கிறோம். அல்லாஹ்வுடைய நினைவோடு, அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலோடு நம்முடைய ஒரு நாள் ஆரம்பிக்கின்றது.
நம்ம வியாபாரம் போயிடுறோம், கல்லூரிக்கு போயிடுறோம், வேலைக்கு போயிடுவோம், வேலைக்கு போயிடுறோம், அப்படியே மூழ்கி போயிடும், உலகத்தை ஃபுல்லாக மூழ்கிடும். திடீர்னு ஒரு தொழுகை, லோஹர் தொழுகை வருது, பள்ளிவாசலுக்கு போகிறோம், இறை நினைவை புதுப்பித்துக் கொள்கின்றோம். அப்புறம் திரும்பவும் வியாபாரத்துக்கு வந்துடும், உலக வாழ்க்கைக்கு வந்துடும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இப்போ தான் போய் அல்லாஹ்வை சந்தித்து வர்றீங்க, நல்லபடியாக சூப்பராக எப்படி தொழுகணுங்கிறத இந்த மாதிரி கிளாஸில் கற்றுக்கிட்டு சரியாக எதிர்பார்க்கின்ற ஒரு தொழுகையை நீங்கள் ரொம்ப அற்புதமாக பரவசத்தோடு நிறைவேற்றிட்டு வந்திருக்கிறீங்க. அல்லாஹ்வை சந்தித்து வந்தோன்னு உங்களால் போய் பேச முடியாது, உங்களால் ஏமாற்ற முடியாது, உங்களால் துரோகம் பண்ண முடியாது, உங்களால் வேறு தவறான விஷயங்கள் ஈடுபட முடியாது. தொழுகை உங்களை பிரேக் பண்ணும். சாயந்தர நேரம் பாருங்கள், அசர் நேரத்தில் ஒரு தொழுகை, மகரிப் நேரத்தில் ஒரு தொழுகை. இந்த அசரு மகரிப் இஷா ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த மாதிரி டைமில் தான் மக்கள் எல்லாம் வெளியே வர்றாங்க, சரியா? அப்போ தான் ஷாப்பிங் பண்ணக்கூடிய டைம், கடை விதைகளெல்லாம் கடகடன் ஆகுது. மாலை நேரங்களில் ஷைத்தான்கள் அவிழ்த்து விடப்படுகின்றன. மகரிப் நேரத்தில் உங்கள் குழந்தைகளை வெளியே அனுப்பாதீங்கன்னு அல்லாஹின் தூதரை சொல்கிறாங்க. எல்லா ஷைத்தான்களும் கும்மாளம் அடைக்கின்ற பெண்ணுது, பெண்கள், இளைஞர்கள் எல்லாரும் வீதிக்கு வந்துடுறாங்க. பிஸ்னஸ் பரபரப்பாக நடக்குது, ஷாப்பிங் மால்கள், ஃபன் ஷோஸு எல்லாம் அப்போ நடக்குது. டிவியில் கூட பார்த்தீங்கன்னாக்கா ப்ரைம் ஹவர்ஸ் எல்லாம் அதுதான், சாயந்தரம் 7:30 மணிலேருந்து 10 மணி வரைக்கும். இப்போ அந்த நேரத்தில் 2 தொழுகைகள் வருகின்றன, இன்னும் அசர் தொழுகை, இன்னொன்று மகரிப் தொழுகை. நம்ம முழுவதும் அதில் கரைஞ்சிடக்கூடாது, நம்ம இழுத்து பிடிக்கணும் 2 தொழுகை. கடைசியில் ஒரு இஷா தொழுகை வருது. நம்முடைய கணக்கை நம் அல்லாஹ்ட்ட போய் ஒப்படைக்கின்றோம். இன்றைய ஒரு நாளை உன்னுடைய வழிகாட்டுதலை நான் கழித்திருக்கின்றேன். இப்போ 5 வக்துகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனியாக பிரித்து தன்னை மறந்துவிடக்கூடாது, தன் நினைவிலேயே இருக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 5 வக்துகளை பிரித்து வைத்திருக்கின்றான். இப்போ இறைவனை நினைவு கூறுவது தான் தொழுகையினுடைய முக்கிய நோக்கம். இறைவனோடு நாம் ஒரு ஒப்பந்தத்தை செய்திருக்கின்றோம். அல்லாஹ்வோடு நாம் ஒரு ஒப்பந்தத்தை, உனக்கு மட்டுமே அடிபணிவேன், உன் வழிகாட்டுதலை பின்பற்றுவேன், உன்னையே ரப்பாக ஏற்றுக்கொள்வேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்ததற்கு பிறகு சொர்க்கத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய முதுகு தண்டிலிருந்து இந்த உலகத்தின் கடைசி வரைக்கும், முடிவு வரைக்கும் தோன்றப்போகின்ற எல்லா மனிதர்களின் ஆன்மாக்களையும் எழுப்பி நிப்பாட்டும். நம்ம அத்தனை பேரும் எல்லா ஆன்மாக்களும் போட்டும் கோடான கோடி ஆன்மாக்கள் நிற்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஆன்மாக்களை எல்லாம் பார்த்து, உங்களுடைய ரப்பு நான் தானே என்று கேட்குறான். ஆம், நீ தான் எங்களுடைய ரப்பு, உனக்கே அடிபணிவோம் என்று நாம் அல்லாஹ்விடம் ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கின்றோம் ஆன்மாக்களாக இருந்தபோது. அலஸ்து, நான் தானே உங்கள் ரப்பு என்று அல்லாஹ் கேட்கின்றான். இப்போ இந்த ஒப்பந்தத்துக்கு அலஸ்து ஒப்பந்தம் என்று நம்ம சொல்லலாம். ஆராஃப் அத்தியாயத்தில் இந்த ஒப்பந்தத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். இப்போ அல்லாஹ்விடம் ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கின்றோம். அந்த ஒப்பந்தத்தை தொழுகையின் மூலமாக நாம் ரினியூவல் பண்ணிக்கொள்கின்றோம், புதுப்பித்துக் கொள்கின்றோம். ஸோ அல்லாஹ்வுடைய வழி, அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ்வுடைய ஹிதாயத், அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல், அல்லாஹ்வுடைய ஷரியத், இது அனைத்தையும் தொழுகை நமக்கு நினைவூட்டுகின்றது. இப்படிப்பட்ட தொழுகையை எப்படி தொழுக வேண்டும் என்று ஷரியா நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுக்கின்றது. தொழுகை அப்படின்னா என்ன, தொழுகையில் நம்ம என்ன பண்ணுறோம்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, தொழுகை என்பது தன்னுடைய ரப்போடு ஒரு அடியான் நிகழ்த்துகின்ற உரையாடல். நம்ம தொழுகை போய் நிற்கும் பொழுது அல்லாஹ்வை சந்திக்கின்றோம், அல்லாஹ்வோடு பேசுகின்றோம். லிகாஉல்லாஹ் கலாமுல்லாஹ், நாம் அல்லாஹ்வை சந்திக்கின்றோம், அல்லாஹ்வோடு பேசுகின்றோம். இப்போ நாம் சந்திப்பதாக இருந்தால், ரப்புல் ஆலமீனை சந்திப்பதாக இருந்தால், அதற்கான முன்னேற்பாடுகளை எப்படி செய்ய வேண்டும் என்று சரியாக கேட்டு. நீங்கள் அதிகாரி சந்திக்க போகிறீங்க, ஒரு கலெக்டர் சந்திக்க போகிறீங்க, அல்லது ஒரு மினிஸ்டர் சந்திக்க போகிறீங்க. உங்களுக்கு கலெக்டரை சந்திப்பதற்கான அப்பாயின்மெண்ட் கிடைத்திருக்கின்றது. நீங்கள் அவர் சந்திக்க போகிறீங்க.
எப்படி போவீங்க? யோசிச்சு பாருங்கள், எப்படி போவீங்க? என்ன தயாரிப்பீங்க? உங்களிடம் இருக்கின்ற ஆடைகளில் மிகச்சிறந்த ஆடையை அணிவீங்க. ஃபஸ்ட்டு குளிச்சு குளிச்சு ரெடி ஆகிக்குவீங்க. அவரை சந்திக்கும் போது அவரோட என்ன பேச வேண்டும் என்பதை உங்கள் மனசுக்குள்ளேயே ஒரு ரிஹர்சல் பார்த்துக்குவீங்க. ஒரு ஒத்திகை, என்ன பேசணும், விஷயத்தை எப்படி எடுத்து சொல்லணும், அவர் ஏதாவது கேள்வி கேட்டால் அதுக்கு எப்படி ரியாக்ஷன் பண்ணணும், அதுக்கு எந்த மாதிரி அழகான பதில் கொடுக்கணும், அவரை எப்படி கன்வின்ஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் அவரை சந்திப்பதற்கு முன்பாக உங்களுடைய தோற்றம், சிந்தனை எல்லாவற்றிலும் அவரை நிரப்பி அவரை சந்திக்கும் போது என்னென்னவெல்லாம் பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்று முழுமையான தயாரிப்போடு நீங்கள் அவரை பார்க்க போவீங்க. நீங்கள் கிளம்பி போயிட்டே இருக்கிறீங்க, இல்லை ஒருத்தர் வராரு, உங்களுடைய நண்பர் வராரு, உங்களுக்கு 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட், நீங்கள் 9:45 போயிட்டுருக்கிறீங்க, உங்கள் நண்பர் வரார், அவர் நின்று 1/2 மணி நேரம் பேசுவார். இப்போ நீங்கள் அவர் பார்ப்பீங்களா? பார்த்தாலும் சலாம் சொல்லிட்டு உடனே கிளம்பிடுவீங்க. அப்புறம் பார்த்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பொழுது கொடுக்க மாட்டீங்க. நான் அதை விட ஒரு முக்கியமான காரியத்துக்காக நீங்கள் போயிட்டுருக்கீங்க. இவன்கிட்ட பேசினாக்கா அந்த காரியம் போயிடும். இப்போ நீங்கள் அவரை நல்லா முன்னாடி போய் உட்காந்துருங்க. 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட் அப்படின்னாக்கா 9:50க்கு போய் நீங்கள் ரெடியாக உட்காந்துருப்பீங்க. முன்ன பின்ன ஆகலாம், சரியா? இப்போ ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே போய் அவரை சந்திப்பதற்காக நீங்கள் காத்திருக்கிறீங்க. ஒரு ஆள், அவன் அதிகாரியோ கலெக்டரோ எவனோ ஒருத்தன், சரியா, அவரை சந்திப்பதற்காக நீங்கள் நேரம் ஒதுக்கினால் இவ்வளோ முன்னேற்பாடுகளை நம்ம செய்ய வேண்டி இருக்கின்றது. ஆனால் நம்ம இந்த எந்த முன்னேற்பாடுகளையும் ரப்புல் ஆலமீனை சந்திப்பதற்காக நம்ம செய்வதில்லை. ஏன்னா ரப்புல் ஆலமீனை சந்திக்க போகிறோம் அப்படிங்கிற நினைப்பே நம்ம உள்ளத்தில் இல்லை. தொழுகை என்பது ஏதோ ஒரு கடமை நிறைவேற்ற போகிறோம். இப்போ தொழுகை என்பது ஏதோ ஒரு கடமை இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோடு நிகழ்த்துகின்ற சந்திப்பு. அல்லாஹ்வை நாம் சந்திக்க போகின்றோம். அல்லாஹ்வை சந்திக்க போகும்போதற்கான எல்லா தயாரிப்புகளோடும் போக வேண்டும். ஹுது ஸீனதகும் இன்த குல்லி மஸ்ஜிதின் இந்த குர்ஆன் சொல்கின்றது. ஒவ்வொரு முறை சஜ்தா செய்வதற்காக போகும் பொழுதும் உங்களை நீங்கள் அலங்கரித்துக் கொள்ளுங்கள், நல்ல ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முன்னாடி நிற்கிறீங்க, இப்போ கௌரவமான தோட்டத்துக்கு போய் நில்லுங்க. டிஷர்ட் போட்டுட்டு லுங்கி போட்டுட்டு அப்படியே பள்ளிவாசலுக்கு போய் நின்றுக்கிறது, தலை வாராமல், தலையை சீவாமல், தலை எண்ணெய் படியாமல், சரியா, ஒரு பிரதேசி மாதிரி போய் அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிற்கிறது. ஒரு கலெக்டர் பார்க்க போகும்னு இப்படி போவீங்களா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு அதிகாரியை, ஒரு கவுன்சிலர் பார்க்க போகிறீங்க, ஒரு டிஷர்ட் போட்டு லுங்கி போட்டு போவீங்களா? தலை வாராமல் போவீங்களா? அப்போது அட்டென்ஷன் ரொம்ப முக்கியம். எந்த காரியம் பண்ண போகிறோமோ அந்த காரியத்திற்கான நம்மை ரெடி பண்ணக்கூடிய தோற்றம் அந்த காரியத்தில், அந்த செயலில் ஈடுபாட்டை கொடுக்கின்றது. அல்லாஹ்வை சந்திக்க போகின்றோம் என்கின்ற உணர்வோடு போகின்றவன் அசிங்கமான தோற்றத்தில் போக மாட்டான், அருவருக்கத்தக்க தோற்றத்தில் போக மாட்டான். அப்படியே காலை எஞ்சிட்டு பல்லு கூட விளக்காமல், பழு தேய்க்காமல் அப்படியே வந்து காலை தொழில் நின்றுக்கிறாங்க, சரியா? இப்போ அல்லாஹ்வை சந்திக்க போகின்றோம் என்கின்ற நினைப்பே நம்மள்கிட்ட இல்லை. இப்போ ஏனோ தானோ நிற்கிறோம், 2 ரக்கா தொழுகிறோம், அவ்வளோதான், 4 ரக்கா தொழுகிறோம். அல்லாஹ்வோடு நடைபெறுகின்ற சந்திப்பு. எனவே அழகிய தோற்றத்தில் போக வேண்டும், அழகிய தோற்றத்தில். எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னாக்கா சின்ன வயசுலேருந்து இதெல்லாம் எங்கள் அப்பா ஜமாத் இஸ்லாமியில் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. மோன மோதியுடைய பயங்கரமான வாசகர் அவர். அவர் 8 முழ வேஷ்டி தான் கட்டுவார், ப்ளைன் ஷர்ட் தான் அணிவார். வெளியில் போகும் பொழுது அந்த 8 முழ வேஷ்டி ஃபுல்லாக கட்டிட்டு ஷர்ட்லாம் போட்டுட்டு அதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். சட்டையை அந்த 8 முழ வேட்டியை ஃபுல்லாக அயர்ன் பண்ணி வச்சுருப்பாங்க வீட்டில். தொழுக போகும்போது நாங்கள் மஹல்லா விட்டு ரொம்ப தூரத்தில் இருந்தோம். மகரிப் தொழுகையும் இஷா தொழுகையும் மட்டும்தான் எங்கள் அப்பா பள்ளிவாசலில் போய் தொழுவார். மற்ற 3 வக்தம் வீட்டில் தான் தொழுவார். ஆனால் தொழுகிறதுக்கு முன்னாடி 10 நிமிஷம் ட்ரெஸ் பண்ணுறதுக்குன்னே அவர் செலவு பண்ணுவார். பக்காவாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியில் ஒரு முக்கியமான ஆளை பார்க்க போனால் எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு பக்காவாக போவாரோ அதே மாதிரி ட்ரெஸ் கோட்டில் தான் தொழுகைக்கு போய் நிற்பார். இப்போ அல்லாஹ்வை சந்திக்க போகிறோம், அல்லாஹ்வுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி போய் நிற்பீங்க? அசிங்கமாக நாத்தம் அடிக்கிற கண்ணெல்லாம் பூளை வலிஞ்சிக்கிட்டு அப்படியே சோர்ந்து வலிஞ்சிக்கிட்டு, சரியா? இது ஒரு கௌரவமான தோற்றமே இல்லை.
சந்திப்பில் தோற்றம் மிக முக்கிய. பொலிவோடு போய் நிற்கணும், ஃப்ரெஷ்ஷாக நிற்கணும். உங்களை நீங்கள் அலங்கரித்து கொள்ளுங்கள் குர்ஆன் சொல்லுது. அது ஃபாலோ பண்ணுறதே இல்லை. இப்போ நீங்கள் ஒரு ஆள் சந்திக்க போகிறீங்க, அவன்கிட்ட என்ன பேசணும் அதை திட்டமிட்டு கொண்டு தான் நம்ம போகிறோம். இப்போ திட்டமிட்டு கொள்ளுங்கள். தொழுகைக்கான முன்னேற்பாடுகளில் மிக முக்கியமானது ஒழுவை நாம் செய்கின்றோம். ஒழுவை செய்யும்போது கை கால்களை கழுவும். ஒழு என்பது கை கால்களை சுத்தப்படுத்துகின்ற ஒரு செயல் அல்ல. சரியா? ஒழு என்பது தொழுகைக்கான தயாரிப்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு முன்னாடி போய் நிற்கிறீங்க. நீங்கள் இன்னைக்கு காலையில் முஸ்தஃபாவை பார்க்க போகிறீங்க. முஸ்தஃபாபாய் நாலு நேரத்துக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஒர்க் கொடுத்துருக்காரு, அந்த வேலையை பண்ணி முடிச்சுட்டு வா அப்படின்ட்டு. நீங்கள் அந்த வேலையை பண்ணலை. அப்போது அவரை போய் பார்க்க தயங்குவீங்க. கேட்டால் என்ன பண்ணுறது? அப்படி கூச்சப்படுவீங்க. அவர் சொன்ன வேலையை செய்யவே இல்லையே. இப்போ நமக்கு இடப்பட்ட ஒரு வேலையை நாம் செய்யவில்லை என்றால் உள்ளத்தில் கூச்சம் ஏற்படுது. அப்படியே உடம்பு ஒதுங்கிடும், முன்னாடி போய் நிற்க மாட்டோம். ஒரு வெக்க உணவு இருக்கும், சொன்ன வேலையை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு. அல்லாஹ் சந்திக்க போகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன வேலைகள் எல்லாம் நம்ம செஞ்சுருக்கோமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்யாதே என்று சொன்ன வேலையை எதையாவது செஞ்சிட்டோமா? செய் என்று சொன்ன வேலையை செய்யலை, செய்யாதே என்று சொன்ன வேலையை செஞ்சுட்டோம். லைஃப் நடத்தான் இருக்குது. அல்லாஹ்வுக்கு முன்னாடி போய் நிற்கிறோம். இப்படி நிற்கிறது கூச்சமாக இருக்கும்ல, வெக்கமாக இருக்கும்ல. ஏண்டா இந்த காரியத்தை பண்ண இந்த அல்லாஹ் கேட்டால் என்ன பண்ணுறது? ஸோ ஒது பண்ணும் பொழுது நமக்கு சிந்தனை வருது, என்ன பண்ணுறது? நம்மள்கிட்ட நிறைய குற்றங்களின் பட்டியல் இருக்கின்றது. குற்றங்கள் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுறோம்? தப்பு பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். குற்றங்கள்னால் தப்பு கிடையாது. ஷரியா சொல்கின்ற குற்றத்திற்கான அளவுகோல் ஒட்டுமொத்த உலகம் தருகின்ற அளவுகோலுக்கு நேர் எதிரானது, நேர் மாற்றமானது. நமக்கு அதுவும் தெரியறதில்லை. தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது, உணவோடு சுற்றுறது, உல்லாசமாக இருக்கிறது, பொய் பேசுறது, ஏமாத்துறது, திருடுறது, இதுதான் நம்ம குற்றம்னு நினச்சிட்ருக்குறோம். ஷரியா சொல்லுது இதெல்லாம் ரெண்டாவது கட்டம், செகண்டரி. ரெண்டாவது ஷரியா என்ன சொல்கிறது? செய் என்று அல்லாஹ் இதெல்லாம் சொன்னானோ அதெல்லாம் செய்யாமல் இருக்கிறது தான் முதல் குற்றம். தொழுது, நோம்புச்சியா, உண்மை பேசினியா, நல்லபடி நடந்து கொண்டாயா, இப்படி நூற்றுக்கணக்கான கட்டளைகளை அல்லாஹ் கொடுத்துருக்கான் அன்றாட வாழ்க்கையில். அதில் ஏதாவது சிலவற்றை செய்யாமல் விட்டுவிட்டால் அதுதான் முதல் குற்றம். செய் என்று சொன்னதை செய்யாமல் விடுவது முதல் குற்றம். செய்யாதே என்று சொன்னதை செய்தது இரண்டாவது குற்றம். இப்போ முதல்ல குற்றம் கீழ்ப்படியாமை, சொன்ன பேச்சை கேட்கல, அதுதான் ஃபர்ஸ்ட் குற்றம். இப்போ சொன்ன பேச்சை கேட்காதவன்னாக்க நம்ம அத்தனை பேர் அடங்குறோம். நீங்கள் போய் பேசாமல் இருக்கலாம், பொறாமைப்படாமல் இருக்கலாம், சரியா, யாரை ஏமாத்தாமல் இருக்கலாம், திருடாமல் இருக்கலாம், ஆனால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாமல் கண்டிப்பாக இருப்பீங்க. அல்லாஹ் சொன்ன அனைத்தையும் செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா இல்லை. இப்போ அல்லாஹ் சொன்ன அனைத்தையும் செய்து முடிக்கக்கூடிய தெம்பு திராணி யார்கிட்டையும் இல்லை. ஸோ கீழ்ப்படியாத குற்றம் எல்லார் மேலேயும் இருக்கும். சொன்ன பேச்சை ஏன் கேட்கல? இப்போ சொன்ன பேச்சை கேட்காமல் அல்லாஹ்வுக்கு முன்னாடி போய் நிற்கிறதுக்கு ஒருத்தர் பயங்கரமாக வைக்கணும். வெட்கத்தில் அப்படியே தலை குங்கணும் அவன். இப்படி அல்லாஹ் கூட போய் நிற்கிறது. ஒருத்தன் ஒழு பண்ணும் பொழுதே எப்படியெல்லாம் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறோம் என்பதை நினச்சிக்கிட்டே அழி பண்ணுவோம். அல்லாஹ் சொன்ன பேச்சு கேட்கவே இல்லை, அல்லாஹ்வை பார்க்க போகிறோம், சரியா, அல்லாஹ்வை சந்திக்க போகிறோம், அல்லாஹ்வோட பேச போகிறோம், ஆனால் அல்லாஹ் சொன்ன பேச்சு நம்ம கேட்குறதே இல்லை. நிறைய விஷயங்களை தப்பு பண்ணுறோம், நிறைய விஷயங்களை மனசோட பேச்சு தான் கேட்குறோம். இதெல்லாம் நினச்சி தான் அவன் ஒது பண்ணுறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு மோமீன் ஒது செய்யும் பொழுது அவன் கைகளை கழுவும் பொழுது கைகளால் செய்த பாவங்கள் எல்லாம் கழுவிப்பட்டு வழிகின்றன. அவன் முகங்களை கழுவும் பொழுது முகத்தால், கண்களால், வாயால் செய்த பாவங்கள் எல்லாம் அந்த தண்ணீரில் கழுவி போகின்றன. இப்போ போகும் யோசிச்சு பாருங்கள். கால்களை கழுவும் பொழுது கால்களால் செய்த பாவங்கள் இப்போ போவோம். அந்த பாவங்களை நினைத்து வருந்த வேண்டும். சரியா?
பாவங்களை நினைத்து வருந்துகின்றவன், அல்லாஹ் சொல்லாத விஷயங்களை செய்து விட்டோமே, சொன்ன விஷயங்களை செய்யாமல் விட்டு விட்டோமே என்று வெட்கப்பட்டு நாணி கூச்சம் அடைந்து அவன் கண்களில் கண்ணீரை கசிய விடுகின்றான். ஒது பண்ணும் பொழுது அந்த தண்ணீரோடு சேர்ந்து அவனுடைய கண்ணீரும் வெளியே வருகின்றது. அல்லாஹ் பார்க்க போகிறோம். ஆனால் ஒரு நல்ல அடியான் நம்ம இல்லை, கீழ்ப்படுகின்ற கட்டுப்படுகின்ற ஒரு நல்ல முஸ்லீமாக நாம் இல்லை அப்படிங்கிற நினைப்பில் தான் ஒருத்தன் ஒது பண்ணுறான். அப்போ அவனுடைய குற்றங்கள் எல்லாம் கழுவி வளைகின்றன. இந்த நினைப்பு தாங்க முக்கியம். இந்த நினைப்பு மனசில் இருந்துச்சுனாக்கா அது ஒலு. இந்த நினைப்பு மனசில் இல்லைன்னாக்கா அது கைகால் மூஞ்சி கழுவுறது. கைகால் மூஞ்சியை கழுவுவதற்கும் தொழுகைக்கும் சம்பந்தமே கிடையாது. தொழுகைக்கு ஒது தேவை. சரியா? நீங்கள் இப்போ தான் குளிச்சு வந்துக்கிறீங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறீங்க, தொழுகு போக முடியுமா? யோசிச்சு பாருங்க. தொழுகெல்லாம் போக முடியாது. ஒது பண்ணணும். ஒது பண்ணுறதுக்கு இந்த நினைப்பு ரொம்ப முக்கியம். இந்த நினைப்பு, இந்த சிந்தனை மிக மிக முக்கியம். இந்த சிந்தனை இல்லாமல், இந்த நினைப்பு இல்லாமல் ஒழு செய்தால் அது ஒதுவே கிடையாது. ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு அழகான மெத்தட் ஒன்று, ஒரு அழகான முறை. ஐயா, ஒரு அழகான முறை. நீங்கள் ஒரு கோழி அறுக்கிறீங்க, இல்லை ஆடு அறுக்கிறீங்க, எப்படி அறுக்கிறது? கத்தி வச்சு அறுத்துடுவீங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, சும்மா ஏதோ கத்தி தரக்கூடாது. ஐயா, கத்தி நல்லா பதமாக தீட்டி வச்சுருக்கணும். அப்படி வச்சு இறங்கணும், கீழே அழுத்த வேண்டியதில்லை, வச்சுன்னு கழுத்து இறங்கணும், நல்லா ஊர்மையாக இருக்கணும். ஐயா, அப்போ தான் அதுக்கு அந்த வலி தெரியாது. ஸோ தொண்டைக்குழியில் கத்தி வச்ச ஒன்று உள்ளே இறங்கணும். அந்தளவுக்கு கத்தி போய் பட்டை தீட்டி கூறாக வச்சுருக்கணும். இது அழகிய அறுப்பு. இதுதான் அழகிய அறுப்பு. அழகான முறையில் அறுப்பது. இப்போ அழகிய ஜிஹாத், அழகிய தொழுகை எல்லாமே ஷரியத்தில் கூறப்பட்டிருக்கின்றது. அழகிய ஓது. அல்லாஹ்வை சந்திக்க போகின்றோம் என்ற நினைப்போடு கண்ணீர் விட்டவர்களாக, சரியா, கீழ்ப்படியாமை நினைத்து பயந்தவர்களாக, அல்லாஹ்வுக்கு முன்னால் போய் நிற்கிறத நினச்சி நடுங்கியவராக நீங்கள் ஒது பண்ணீங்கன்னாக்கா அந்த ஒது தான் அழகிய ஒது, அஹ்சனல் ஒது, அழகான ஒது. அந்த அழகான ஒது பண்ண உடனே நம்ம ஒரு துவா போடுவோம். அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன வஜஅல்னி மினல் முத்தஹஹிரீன். துவா யோசிச்சு பாருங்க, இது முக்கியமான துவா. இது அல்லாஹ்வே தௌபா செய்பவர்களில் ஒருவனாக, தூய்மையாளர்களில் ஒருவனாக என்னையும் ஆக்கிவிடு. யோசிச்சு பாருங்க, நீங்கள் கை கால் முகமெல்லாம் கழுவிட்டீங்க, ஆனால் உங்களுடைய கணக்கில் நிறைய குற்றங்கள் இருக்குது, நிறைய விஷயங்களை நீங்கள் செய்யலை. ஏன் கீழ்ப்படியாமை குற்றம் நம்ம கணக்கில் நிறைய இருக்குது. நம்ம அல்லாஹ்ட்ட கேட்குறோம், யா அல்லாஹ் நம்ம கை கால் முகமே கழுவிட்டு, என்னுடைய உள்ளத்தை என்னால் கழுவ முடியாது, உள்ளத்தில் நிறைய அழுக்குகள் இருக்குது, உள்ளத்தில் நிறைய கீழ்ப்படியாமை என்கின்ற கரை என் உள்ளத்தை அப்பி இருக்கின்றது, அதை நீ தான் கழுவணும். தௌபா செய்கிறவனா என்னை மாற்றிடு, தூய்மையாளனாக என்னை மாற்றிடு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட நம்ம கோரிக்கை வைக்கணும் மனப்பூர்வமாக. அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன வஜஅல்னி மினல் முத்தஹஹிரீன். இதே வார்த்தைகளை, இதே பொருளை, இதே வார்த்தைகளை கொண்டு அல் பக்ரா அத்தியாயத்தில் ஒரு வசனம் இருக்கின்றது. இப்போ அல்லாஹ்ட்ட ஒரு அப்ளிகேஷன் பண்ணுறோம், யா அல்லாஹ் உன்னை பார்க்க வர்றேன், என்னை க்ளீன் பண்ணிடு. நான் முடிஞ்சளவுக்கு என்னோடய உடம்பை தான் க்ளீன் பண்ண முடியும், உள்ளத்தை நான் க்ளீன் பண்ண முடியாது. உனக்கு முன்னாடி நிற்கணும்னாக்கா க்ளீனாக நிற்கணும். ஸோ என்னை தூய்மைப்படுத்தி விடு. இப்போ மனப்பூர்வமாக ஒரு துவா. ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை பார்க்குறான். எந்த நினைப்போடு நீங்கள் உதவு பண்ணுறீங்க? முகம் கை கால்களை கழுவுவதற்காக உதவு பண்ணுறீங்களா? அல்லாஹுக்கு முன்னாடி போய் நிற்கிறோம் அதற்கான தயாரிப்பாக உதவு பண்ணுறீங்களா? நீங்கள் இந்த துவாவை எப்படி ஓதுறீங்க? அல்லாஹ் ஜஅல்னி மினத் தவ்வாபீன வஜஅல்னி மினல் முத்தஹஹிரீன் ஓட்டுறீங்களா? இல்லை நின்று யோசிச்சு சிந்திச்சு பொறுமையாக அல்லாஹ்கிட்ட எப்படியாவது உள்ளத்தை கழுவிக்கணும் அப்படிங்கிற இக்லாஸோட இந்த துவாவை ஓதுறீங்களா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்க்குறோம். ஒருத்தர் மிக அழகான உதவி செஞ்சார். ரொம்ப இக்லாஸோடு இந்த துவா ஓதுனார்.
அந்த ஒழுவை அல்லாஹ் அங்கீகரித்து ஏற்றுக்கிட்டான். ஓகே, இவன் பயந்து ஒது பண்ணுறான், இந்த ஒழுவை ஏற்றுக்கொள்வோம் என்று அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அல்லாஹ்வின் தூதர் அலைஹிஸ்ஸலாத்து வத்தஸ்லீம் சொல்கிறாங்க, ஒருவன் மிக அழகான ஒதுவை செய்தால் தொழுதால் அவனுக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை ஒழுவின் மூலமாகவே கிடைச்சிடுது. ஓகேயா? ஒருத்தன் வீட்டில் தொழுதுட்டு வீட்டில் ஒது பண்ணிட்டு பள்ளிவாசலுக்கு நடந்து போகிறான். ஷரியத்துடைய இதில் அம்சங்கள், நீங்கள் பள்ளிவாசல் தொழுவதாக இருந்தால் வீட்டில் தான் ஒது செய்ய வேண்டும். வெளியே கடை வீதிக்கு போயிட்டீங்க, வியாபாரத்துக்கு போயிட்டுருக்கிறீங்க, அந்த மாதிரி நேரங்களில் வெளியில் போய் தொழுவுறீங்க, அப்போ தான் நீங்கள் பள்ளியில் ஒது பண்ணணும். வீட்டிலிருந்து கிளம்பி செல்வதாக இருந்தால் வீட்டில் ஒது செஞ்சுட்டு தான் போகணும். முடிந்த வரைக்கும் நடந்து தான் போகணும். வண்டியில் வாகனத்தில் போகக்கூடாது, நடந்து தான் போகணும். ஒருத்தன் வீட்டில் ஒது பண்ணிவிட்டு பள்ளிவாசலுக்கு நடந்து போகிறான், ஒரு எட்டு எடுத்து வைக்கிறான். அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க, இவன் அழகான ஒது பண்ணிவிட்டு அழகான முள்ள துவா ஓதி அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவனாக அல்லாஹ்வுக்கு முன்னாடி போய் நிற்கிறோமே அப்படிங்கிற பயத்தோட ஒரு காலடி எடுத்து வைக்கிறான். இவனுடைய ஒரு பாவம் மன்னிக்கப்படுகின்றது. அடுத்த காலடி எடுத்து வைக்கின்றான், இவனுடைய ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படுகின்றது. ஒரு கால் எடுத்து வைக்கிறாரு, ஒரு பாவம் கழிஞ்சு போச்சு. அடுத்த ஸ்டெப் வைக்கிறாரு, ஒரு அந்தஸ்து மேலே ஏறுது. அடுத்த ஸ்டெப் வைக்கிறாரு, ஒரு பாவம் குறையுது. அடுத்த ஸ்டெப் வைக்கிறாரு, ஒரு அந்தஸ்து ஏறுது. ஒரு எத்தனை காலடி நடந்து போய்கிட்டே இருப்பாரோ அந்த அளவுக்கு பாவங்கள் எண்ணிக்கையெல்லாம் கழிஞ்சு போய்கிட்டே இருக்கும், அந்தஸ்து மேலே உயர்ந்துக்கிட்டே இருக்கும். அற்புதமான ஆளாக பள்ளிவாசலில் போய் இப்போ சேருவார். பள்ளிவாசலில் போய் உள்ளே நுழையும் பொழுது ஒரு 100 பாவங்கள் கழிஞ்சு போயிருக்கும், ஒரு 100 படித்தரங்கள் மிக ஏறி போயிருக்கும். ஒரு அன்சாரி தோழர் இருந்தார், ரொம்ப அற்புதமான ஆள் அவர். அவருக்கு இந்த விஷயம் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆஹா, ரொம்ப சூப்பராக இருக்குது. அவங்க வீடு எங்கே இருக்குது? மஸ்ஜிது நபவியை விட்டு ரொம்ப தூரத்தில் மதீனாவுடைய அவுட்டரில் அவர் வீடு இருக்குது. ஒவ்வொரு வக்துக்கும் அவர் அங்கே நடந்து வருவார். வந்துட்டு போகிறதுக்கு 1/2 மணி நேரம் செலவாகும். வர்றதுக்கு ஒரு 1/4 மணி நேரம், போகிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம், அப்படி தொழுகிறதுக்கு ஒவ்வொரு வக்துக்கு வந்துட்டு போகிறார். அவருடைய மற்ற நண்பர்கள்லாம் பார்த்தாங்க, என்னப்பா இது பைத்தியக்காரத்தனமாக இருக்குது, சரியா? ஒன்றா நீ என்ன பண்ணு, வீட்டை மாற்றி இங்கே வந்துடு. அவ்வளோ தூரத்து வந்துட்டு போயிட்டுருக்கிறேன், வீட்டை மாற்றிட்டு இங்கே வந்துடு, ஊருக்குள்ளே வந்துடு. அப்படி இல்லைன்னாக்கா அல்லாஹ்வின் தூதர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு அங்கேயே ஒரு மஹல்லாவை கிரியேட் பண்ணிக்கும், அங்கேயே ஒரு பள்ளிவாசல் கட்டிக்கும், அங்கே நிறைய மக்கள் வந்துடுவாங்க. அப்படி அங்கங்கே பள்ளிவாசல் உருவாகி கொண்டே இருக்கின்றன. நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு வர்ற, இல்லைன்னாக்கா ஒரு வாகனத்தை வாங்கிக்கும், ஒரு கழுதையாவது வாங்கிக்கும். அப்போது அந்த எல்லா சாத்தியக்கூறுகளையும் எல்லா ஆலோசனையும் அவர் மறுத்துறார். நான் என்னோடய வீட்டை மாற்றிக்கொள்ளவும் மாட்டேன், வாகனத்தை வாங்கவும் மாட்டேன், நடந்து தான் வருவேன், ஒவ்வொரு வக்துக்கும் நடந்து தான் வருவேன். ஏனென்றால் அல்லாஹ்வுக்கு பயந்து நான் நடந்து வரும் பொழுது ஒரு காலடிக்கு ஒரு குற்றம் மன்னிக்கப்படுகின்றது, அடுத்த காலடிக்கு ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படுகின்றது என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். நான் அந்த வாய்ப்பை இழக்க விரும்புகிறேன். ஸோ கடைசி வரைக்கும் வீட்டை மாற்றவும் இல்லை, ஒரு கழுதை வாங்கவும் இல்லை, நடந்து தான் வந்துட்டு இருந்தார். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க வீடு பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் அவர் ரொம்ப மெதுவாக நடந்து போவார். அவர் பள்ளிவாசலுக்கு மிக மிக மெதுவாக நடந்து போவார். சின்ன சின்ன அடிகளை வச்சுட்டு வேகமாக நடக்க மாட்டார். சின்ன சின்ன ஸ்டெப் வச்சுட்டு, சின்ன ஸ்டெப் வச்சுட்டு மெதுவாக நடந்து போவார். நிறைய ஸ்டெப் வைக்கணும் ஒரு காவல். இப்போ இந்த சிந்தனை, இந்த நோக்கம், இந்த எண்ணம், இந்த அழுகை, இந்த துவா, இப்போ யாரை சந்திக்க போகின்றோம் என்கின்ற உணர்வு உள்ளத்தில் இருந்தால்தான் நம்மால் ஒழுவையே ஒழுங்காக செய்ய முடியும். ஒழுவை ஒருவனாக செய்ய முடியல, கை கால் கழுவுவதைப் போல ஒழுவை கழுவிட்டு இருக்கானாக்க அவனால் ஒழுங்காக தொழுகவும் முடியாது. அப்போது தொழுகைக்கான தயாரிப்புகளில் முதல் இடத்துல ஒது இருக்குது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஷரியா ஒதுவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தருது.
நம்ம ஏதோ கை கால் கழுவுறோம்னு நினச்சிட்ருக்குறோம். அப்படி கிடையாது. ஒழு ஒரு எங்கேயோ கொண்டு போய் சேர்த்துடும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் இரவில் சொர்க்கத்துக்கு போகிறாங்க. அங்கே அவருக்கு முன்னாடி யாரோ நடந்து போகிற மாதிரி ஒரு காலடி ஓசை கேட்குது. உன்னிப்பாக கவனித்து பார்த்தா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு நடந்து போகிற மாதிரி சப்தம். அப்புறமா மேராஜ் பயணத்தை முடிச்சுட்டு கீழே வந்ததுக்கு பிறகு பிலாலை கூப்பிட்டு கேட்குறாங்க, பிலால் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு, என்ன பண்ணுறீங்க நீங்கள்? என்ன சிறப்பு அமல் என்ன பண்ணுறீங்க? நான் எதுவும் பண்ணுறது அல்லாஹ்வின் தூதரே, எப்போதும் ஒழுவோடு இருக்கிறேன். நான் எப்போதும் ஒழுவோடு இருக்கின்றேன். ஒழு போயிடுச்சுனாக்கா உடனே ஒழு பண்ணிக்குவேன். யூரின் போகிறீங்க, யூரின் போனோன்னு ஒது பண்ணிக்கிங்க. டாய்லெட் போகிறீங்க, உடனே ஒது பண்ணிக்கிங்க. ஒழு முடிஞ்சு போச்சு, ஒது பண்ணிக்கிங்க. எப்போதும் ஒழுவோடு இருக்கின்றேன். ஒவ்வொரு முறை புதிதாக ஒது செய்யும் பொழுதும் 2 ரக்காத் நஃபில் தொழுது கொள்கின்றேன். அதுதான் என்னுடைய வழக்கம். இப்போ எப்போதும் ஒழுவோடு இருப்பது மூமினின் ஒரு அழகான பண்புகளில் ஒன்று. எந்த நிமிஷத்திலும் நீங்கள் குர்ஆனை ஓதுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். எந்த நிமிஷத்திலும் இறைவனுக்காக ஒரு 2 ரக்காத் தொழுவதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஒழு இல்லைங்க, ஒழு செய்யணுங்க. ஒழு என்பது அல்லாஹ்வோடு உங்களுடைய சந்திப்புக்கான வாசல். ஸோ அந்த வாசலை மூட விடக்கூடாது, எப்போவும் ஓப்பனாக வச்சுருக்கணும். எப்போதும் ஒழுவோடு இருப்பது. யூரின் போகிறீங்களா ஒது பண்ணிக்கிங்க, டாய்லெட் போகிறீங்களா ஒது பண்ணிக்கிங்க. ஸோ ஒழுவோடு இருக்க பழகுங்க. ஒரு அற்புதமான விஷயம் ஒழுவோடு இருக்க பழகுவது. நைட்டில் யோசிச்சு பாருங்கள், நைட்டில் தூங்க போகிறோம், யார் தெரியும் காலை எந்திரிப்போமோ மாட்டோமோ தெரியாது, சரியா? அப்படியே போயிடலாம். வாய்ப்பு இருக்கா இல்லையா? நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் செத்து போவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்குது. எனவே அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க, செத்து போனால் அல்லாஹ் பார்க்க போகிறீங்க, அல்லாஹ் முன்னாடி நிற்க போகிறாங்க. அதனால் தூங்க போவதற்கு முன்னாடி ஒது பண்ணிக்கிங்க. தூங்க போவதற்கு முன்னால் தொழுவதற்கு எப்படி ஒது பண்ணீங்களோ அதே பெர்ஃபெக்ஷனோட முழு தயாரிப்போட அல்லாஹ்வை பார்க்க போகிறோம், அல்லாஹ்வை சந்திக்க போகிறோம், அதே பயத்தோட உள்ளட்சத்தோட முழு தயாரிப்போட ஒரு அழகான ஒதுவை செய்து கொள்ளுங்கள். ஒது பண்ணிட்டு தூங்க போகும், சூப்பராக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இரவிலேயே மவுத் வந்துருச்சுனாக்கா அல்லாஹ் முன்னாடி தயாரிப்போட பண்ணியிருப்பீங்க. ஓகேயா? நல்லா சந்தோஷமாயிடும். மவுத் வரல, உங்களுக்கு கெட்ட கனவுகள் எதுவுமே வராது, ஆபத்தான கனவுகள், மோசமான கனவுகள் எதுவுமே வராது. இரவு நேரம் தூங்கும்போது அல்லாஹ்வின் தூதர் கற்றுக் கொடுத்த வழிமுறைகளை எல்லாம் பின்பற்றி ஒரு அழகிய தூக்கத்தை நீங்கள் மேற்கொண்டீங்க. ஒரு அழகிய தூக்கம், அது அடுத்த கிளாஸ் சொல்கிறேன், அழகிய தூக்கமாக எப்படி தூங்கணும். ஒரு அழகிய தூக்கத்தை தூங்கினீங்க. காலையில் எந்திரிக்கிறீங்க, எந்திரிச்சு உட்கார்ந்த உடனே தூக்கத்திலிருந்து மொழிப்பதற்காக ஒரு துவா ஓதுறீங்க. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா ஓதிட்டீங்க. அப்புறம் ஒரு துவாவை நீங்கள் ஓதுனீங்கனாக்கா அந்த துவாவை அல்லாஹ் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இப்போ ஒழு ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் இணை பிரிக்க முடியாத ஒரு அம்சம். எப்போவுமே கூட வச்சுருக்கோம் ஒழுவை. நீங்கள் எப்போதும் ஒழுவோடு இருப்பது. இப்போ நீங்கள் அத்தனை பேருமே இன்றைக்கி முடிவு பண்ணிக்கிறீங்க, எப்போதும் ஒழுவோடு இருப்பது. யூரின் பாஸ் பண்ணால் ஒது பண்ணிக்கணும், டாய்லெட்டுக்கு போனால் ஒது பண்ணிக்கணும், ஒது முடிஞ்சிருச்சு வீட்டில் இருக்கிறீங்க ஒது பண்ணிக்கிங்க. ஒழுவோடு இருங்க எப்போதும். ஒழு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னாக்க ஒழு பண்ணக்கூடாது. வாய்ப்பு இருந்தால் ஒது பண்ணிக்கொள்ள வேண்டாம், என்ன பிரச்சனையும் கிடையாது. ஒழுவோடு இருக்கும். அல்லாஹ்வுக்கு முன்னாடி போய் இப்போ நிற்கிறோம் தொழுவதற்காக. தொழுகைக்குள்ளே என்ட்ராரும். தொழுகைன்னா என்ன, தொழுகைக்குள்ளே எப்படி நுழையணும், தொழுகைக்குள்ளே என்ன பண்ணணும் என்பதை பற்றியெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளை வகுப்போம். ஆகிர